விருதுநகரில் உள்ள தனியார் அரங்கில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 196 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை நேரில் சந்தித்து கழகத்தை வலுப்படுத்தினார். மேலும் 17வது சட்டமன்ற பொதுத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுக வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்து அதிமுக சார்பாக 47 பேரும் கூட்டணி கட்சிகளின் சார்பாக 6 பேரும் வெற்றி பெற்றனர். அவர்களின் வெற்றிக்காக பாடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள், மேற்கு மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முழு மனதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றினர். ஏழு தொகுதிகளிலும் அதிமுக தொண்டர்களை போல் எந்த கட்சிக்காவது தொண்டர்கள் வழங்கியிருக்கிறார். நிர்வாகிகள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு எழுச்சியான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேற கட்சிக்கு கூட சேர்க்க முடியுமா? 100 நாள் எந்த நிமிஷமும் கட்சி நிர்வாகிகள் வரக்கூடிய கட்சி தான் அதிமுக தான். புரட்சி தலைவி அம்மா என்ற புனிதவனை வளர்த்த கட்சி அதிமுக. புரட்சி தலைவர் எடப்பாடி என்ற ஒரு உழைப்பாளி உழைத்துக் கொண்டிருக்கிற கட்சி அதிமுக. அவரை விட்டால் இன்றைக்கு கட்சியிலே சரியான நபர், சரியான தலைமை நமக்கு கிடைக்காது. இது காலம் என்ற குறை எடப்பாடி பொதுச் செயலாளர். நம்முடைய கடமை என்ன? கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், கட்சியின் பின்னால் இருக்க வேண்டும், கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் அத்தனை பேரும் பணியாற்றுங்கள். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிங்கள். இயக்கத்துடைய தொடர் நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கு பின்னால் உங்களுடைய சகோதரனாக, உங்களின் நண்பனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் ஒருவனாக என்றைக்கும் நான் இருப்பேன் என்பதை உறுதியாக